தமிழக வெற்றி கழகம் சார்பா இன்னைக்கு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில தளபதி தடபுடலான சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியின் செயல்பாடுகள் மீது மக்களின் கவனம் திரும்பி இருக்கு. சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியில ஹிந்தி திணிப்பு பிரச்சனையை பத்தி தளபதி பேசியிருந்தாரு. தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திமுக பாஜகவை கடுமையா தாக்கி பேசியிருந்தாரு. அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பா தமிழக அரசோட அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேகா கலந்துகிட்டு ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல கூடிய சீக்கிரம் தளபதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. சோ தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் செயல்பாடுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலைமையில ரமலான் மாதத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பா இன்னைக்கு சென்னை YMCA மைதானத்துல இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் 5 முஸ்லிம் நிர்வாகிகளை தாவேகா கூப்பிட்டிருக்காங்க. சோ மொத்தமா இந்த நிகழ்ச்சியில 2000 பேருக்கு மேல கலந்துக்கிட்டாங்க. தளபதியும் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில வந்திருந்தாரு. சோ முஸ்லிம் நண்பர்களுக்கு தளபதி தரிசனம் சூப்பரா கிடைச்சிருக்கும். இன்னொரு பக்கம் வந்தவங்க எல்லாருக்குமே மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, வெஜ் சமோசா, நோம்பு கஞ்சி அப்படின்ட்டு தடபுடலான விருந்தையும் பாத்தீங்கன்னா தளபதி வச்சிருக்காரு. ஓகே, இந்த நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழகத்துல இருக்க முஸ்லிம் நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக தாவேகா நிர்வாகிகள் மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கோ அங்க இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாத்துக்குமே தாவேகா சார்பில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா தளபதியோட இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது 1500 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா 3000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. சோ முன்கூட்டியே கூட்டம் அதிகமா வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடையும் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.